அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கில மாதத்தோட 8வது மாதம். குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியே நமக்கு ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வருது. மிக 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 முக்கியமானது. முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாதவங்க எல்லாமே இந்த ஆடி அமாவாசையில் கொடுத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாலே உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. அதுவும் வியாழக்கிழமையில் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்குது. பிரதோஷத்தோட சிவபெருமானோட அருளோட இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. 19ஆம் தேதி பௌர்ணமியும் வருது. அதே கூட சேர்ந்து ஆவணி அவிட்டமும் வருது. நமக்கு ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆடி 18 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வருது. ஆடி பூரம் 7ஆம் தேதி இருக்குது. வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி இருக்குது. இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள். இந்த நாட்கள் எல்லாமே வரலட்சுமி விரதத்தில் பெண்கள் அனைவருமே விரதம் இருந்து அம்பாளை வழிபட்டீங்க அப்படின்னா அனைத்து வகையான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மாதிரி ஆடி பூரத்தன்னைக்கு அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுத்து அம்பாளுக்கு வளையல் அலங்காரம் பண்ணி அந்த வளையலை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் கைகளில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கோ கல்யாணம் ஆகாதவர்களுக்கோ அந்த வளையலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக தான் எல்லா நாட்களுமே இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தில். ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியே சிம்ம ராசியில் புதன் நின்று வக்ர பேச்சு தொடங்குறாரு. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சூரியன் சிம்மனத்தில் இருக்கிறாரு. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி புதன் கடகத்தில் இருக்கிறாரு. சுக்கிரன் கன்னியில் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மாற்றம் பேச்சியாகி போறாரு. மிதுன ராசிக்கு செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி பேச்சியாகி போறாரு. ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கடகராசியில புதன் பகவான் பக்ர நிவர்த்தி ஆகி போறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் சனி கும்பராசியில வக்ரம் பெற்றும் குரு ரிஷபராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஆகஸ்ட் மாசத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்குமே நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். எல்லா காரியத்திலையுமே கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த 2024 ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்குது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சூரியன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் சிம்ம ராசியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் அங்கேயே இருக்கிறாரு. புதன் ஆகஸ்ட் 5ஆம் தேதியே புதன் இந்த புதனால் இந்த மாதம் தாமதங்கள் தகவல் தொடர்பு சிக்கல்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வரலாம். செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரைக்குமே ரிஷப ராசியில் தான் இருக்குது. வியாழனோடு குருமங்கள யோகத்தையும் உருவாக்குறாரு. வியாழன் கன்னி ராசியில் கேதுவை பார்த்து கேளை யோகத்தை உருவாக்குறாரு. சக்தி வாய்ந்த குருமங்கள யோகமும் கேளை யோகமும் இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது. அதனால் பங்குச்சந்தை அப்படிங்கிறது பெரும் ஏற்ற இறக்கத்தை சந்திக்கும். கும்பராசியிலாம் சனியோட பின்னடைவு இருக்கிறதால பங்குச்சந்தையில் இந்த மாதம் சரிவு தான் இருக்கும். அப்படிங்கிறதால பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும் பொழுது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்கிறது நல்லது. இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருமே உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் கேது 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறாங்க. அதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு சில நேரத்தில் சலசலப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். வீட்டில் இருக்கிறவர்களோட கோபத்தை எல்லாம் குறைச்சிக்கணும். நீங்கள் கணவன் மனைவிக்கிடையே கடுமையான சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம். இந்த மாதத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்க மாட்டாங்க. அதனால் சற்று வருத்தப்படுவீங்க. பிள்ளைகளோட திருமணத்தை முடிக்கிறதுக்கு இது நல்ல நேரம் இல்லை. திட்டமிடப்பட்ட சுபகாரியங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த மாதம் சற்று கவனமாக இருக்கணும். தொழிலில் நிறைய மாற்றம் நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வருவீங்க. ஆனால் எச்சரிக்கையோட விவேகத்தையும் இந்த மாதத்தில் நீங்கள் காட்டணும். ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகம் 5ஆம் வீட்டில் சனியும் 8ஆம் வீட்டில் குருவும் செவ்வாய் பேச்சும் இருக்குது. அதனால் ஒட்டுமொத்த உடல்நல குறைபாடுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அப்படிங்கிறதால ஆரோக்கியத்தில் சிறிது கூட கவனக்குறைவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது.
பிள்ளைகள்லாம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் தங்களுடைய உணவு சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். மாதத்தின் ஆரம்பம் நிதி சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனா சற்று பலவீனமாக இருக்கும். அதிக வருமானம் இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகுதே, நம்மளால் சேமிக்க முடியலையே, கடனையும் அடிக்க முடியல, வெட்டி செலவு விரைய செலவாக போகுது அப்படின்னு வருத்தப்படுவீங்க. உங்களுடைய தொழிலில் ஓரளவு இந்த மாதம் சாதகமாக தான் இருக்கும். பணிபுரியும் இடத்துலலாம் சக ஊழியர்களையும் மேலதிகாரிகளையும் அனுசரித்து நடந்துக்குங்க. உங்களுடைய வேலையில் முன்னேற்றம் பற்றி அடுத்தவர்களிடத்தில் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. வியாபாரிகளுக்கெல்லாம் நடைபாத வியாபாரிகளுக்கெல்லாம் சற்று சிரமமாக இருக்கக்கூடிய மாதம். லாபம் இல்லை அப்படின்னாலும் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. துலாம் ராசிக்காரர்கள் எல்லாமே மாதத்தின் முற்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப பலவீனமாக இருக்குது. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு பெருமூச்சு விடக்கூடிய அளவு தான் இருக்கும். மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்கும். படிப்பில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு உங்களுடைய கவனிப்பு திறன் அப்படிங்கிறது அதிகம் தேவைப்படக்கூடிய மாதம். காதல் உறவுலாம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக தான் இருக்கும். திருமண உறவுலாம் வரும்பொழுது மாமியார்களுக்கும் மருமகளுக்கும் சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் வாயை குறைச்சிக்கிறது நல்லது. இந்த சண்டை சச்சரவால் ஒட்டுமொத்த உறவும் சற்று பாதிக்கப்படலாம். மன நிம்மதியும் சற்று குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஓரளவு நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்க போகுது. இந்த மாதத்தில் லாபம் மற்றும் செலவுகளில் அதிக கவனத்தை செலுத்தணும் துலாம் ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் நிமித்தமாக நீண்ட தூர பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம் உங்களுக்கு எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்தும். மன அமைதியிலையும் சில இடையூறுகள், சில மன அழுத்தங்கள் இதெல்லாமே வரும். கடந்த கால தவறுகளுக்காக அதையே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நிகழ்காலம் உங்களுக்கு நரகமாயிடும். அதனால் அவ்வப்போது நடந்ததை மறந்துட்டு அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுல யோசித்து முடிவெடுக்கிறது தான் நல்லது. ஆராய்ச்சி ஆன்மீகத்திலலாம் அதிக நாட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு வரும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. குறைஞ்ச விலைக்கு வாங்கி போட்ட இடத்த விற்றுட்டு இப்போ அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு கடனை அடைக்கலாம், அடக வைத்த நகையில் மீட்டு வர்றது, இல்லை பிள்ளைகளோட கல்யாணத்துக்காக செலவு செய்கிறது, இந்த மாதிரியான செய்வெல்லாம் செய்வீங்க. தொழில் தவிர கூடுதல் வருமானம் பெறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. துலாம் ராசிக்காரர்கள் அனைவருமே மருத்துவமனை செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தின் இறுதியில் சிறு சிறு உடல் உபாதைகள் பிள்ளைகள் மற்றும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தால் வரும். தூக்கமின்மை அப்படிங்கிறது அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம். அதனால நோய் தொற்று அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு தொந்தரவு செய்யும். அதனால் வாய்க்கு ருசியான உணவுகளை சாப்பிடுவது தவிர்த்துக்கிட்டு ஆரோக்கியமான உணவு வழக்கத்துக்கு நீங்கள் மாறுறது தான் நல்லது. கல்வியில் மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். தேர்வில் உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கும் போது தவறான தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் மதிப்பெண் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு கல்விக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் தடைகள் அப்படிங்கிறது வரும். துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே குல தெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு பொங்கல் வச்சுட்டு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துட்டு 10 பேருக்கு அன்னதானத்தையும் கொடுத்துட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏற்படும். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே காலையில் எழுந்து நீராடிட்டு வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளியுங்க. இல்லை ஒரு ஆடு மாடு, ஒரு எறும்புக்கோ, ஒரு காக்கை குருவிக்கோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு உங்களால் முடிஞ்ச உணவு சார்ந்த விஷயத்தில் கொடுத்துட்டு வர்றது மிக மிக நல்லது. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு உங்களை தேடி வர்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த மாதம் சற்று கவனமாக இருக்கக்கூடிய மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு.